வணக்கங்க. அடுத்தது நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலில் பார்க்க போகிறது இனிப்பு சேவு, கார சேவுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு காரமு. நீங்கள் இதுக்கு ரொம்ப நேரம் மெனக்கடணுங்கலாம் அவசியம் இல்லை. ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாங்க. இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இதில் 2 கப்பு போல் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. இப்போ 1க்கு 1/4 கப்பு அளவுங்க. நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு அரை கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். நான் நார்மலாக கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தாங்க எடுத்துருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா சளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு சேவு தாங்க செய்ய போகிறோம். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிப்பு தான் ஃபஸ்ட்டு செய்வோம். அது இல்லாமல் நம்ம கார சேவு செய்கிறப்போ உப்பு, மிளகு எல்லாம் காரம் போட்டோம்னா அப்புறம் எண்ணெயில் காரம் இறங்கிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இனிப்பு செய்கிறப்போ அந்த உப்பு காரம் அதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இனிப்பு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் காரம் செஞ்சுக்கலாம். இப்போ பச்சரிசி மாவும் கடலை மாவையும் சேர்த்து ஒன்றா சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் உங்களுக்கு ஸ்வீட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரெண்டும் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. இது இதோட ஒரு கரண்டி நல்லா காஞ்ச எண்ணெயை எடுத்து மேலால் ஊற்றி நல்லா பெசரி விட்டுருங்க. பெசரி விட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு புடி மாதிரி வரணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ இது எண்ணெய் சூடான எண்ணெய் சேர்த்துருக்கங்காட்டி ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு அப்படி மேலால் விட்டு உங்களுக்கு பெசைய உங்களுக்கு அந்த சூடு தெரியாது. இப்போ பாருங்கள், பிடிச்சா எப்படி பிடிக்கிறதுக்கு வருதுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இதை பெசரிக்கலாம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. நம்ம ரொட்டி செய்வோம் தெரியுங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு நல்லா பெசரிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த கரண்டியில் தேய்க்கிறதா இருந்தாலும் சரி, முறுக்கு பிடியில் போடுறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டியில் இதை வச்சு தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம், முறுக்கு பிடியில் போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் உங்களுக்கு 2 விதமாகவும் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இதில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கீழே நல்லா உங்களுக்கு அப்படியே உதிரி உதிரியாக கீழே உழுக ஆரம்பிக்கும். இப்படியும் செய்யலாங்க. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் முறுக்கு பொடியிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது போட்டோன்னே இது சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சேவு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்போ நம்ம பாவு காய்ச்சி நம்ம இதை பாவில் சேர்க்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரியும் செய்யலாம். நான் உங்களுக்கு முறுக்கு பொடியிலையும் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மேலே எலும்பி வந்திருக்குது. இப்படி உடச்சி பார்த்தோம்னா நல்லா உடையணும், அதுதாங்க பதம். இப்போ போட்ட உடனே எப்போவுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. போட்டு அது மேலே எலும்பி வருது பார்த்திங்களா, அப்போ ஒரு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டுன்னு கூட ஸ்நாக்ஸுன்னு கூட வச்சுக்கலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை ஊரில் அவங்க செய்வாங்க. இந்த இனிப்பு சேவு, கார சேவெல்லாம் இந்த தென்காசி அந்த குற்றால சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ எங்கள் அத்தை செஞ்சு தான் இப்போ நானும் இப்போ செஞ்சு பழகினது. இதே மாதிரி இருக்கிற மாவையெல்லாம் தேய்ச்சி நம்ம கார சேவு இனிப்பு சேவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. என்னால் இப்படி ஜல்லிக்கரண்டியில் வச்சு எங்களால் தேய்க்க முடியலைங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் முறுக்கு பொடியில் செஞ்சு காட்டுறேங்க. முறுக்கு பொடியில் போட்டு அப்படியே நல்லா தூக்குனாமல் அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் மேலால் தூக்குன மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லாவே முறுக்கு மாதிரி கார சேவு இனிப்பு சேவு வந்துருங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா சுற்றி விட்டுட்டு நல்லா மேலே எலும்பி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நல்லா உடச்சி விட்டிங்கனாவே அந்த சேவ் பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு பொடியில் நல்லா சுற்றி விட்ருக்குறேன். சுற்றி விட்டோன்னா நல்லா எண்ணெயில் பொங்கி அப்படியே மேலே வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு. இதை அப்படியே ஒரு திருப்பி போட்டு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம உடச்சிக்கலாம். சப்போஸ் நம்ம திருப்புறப்பவே 1க்கு 2 உடஞ்சி தான் வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ இதை எடுத்துடலாம். இதுக்கு பாவு காய்ச்சறதுக்கு சர்க்கரை 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டு வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், 1.5 கப்பு கூடி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக 1க்கு நான் 2 எடுத்துருக்குறேங்க.
இதோட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு உடையுதுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முதல்ல கரண்டியில் போட்டதும் இருக்குங்க. இதை வந்து நல்லா நுறுக்கிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பாவு காய்ச்சலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு. இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருந்தால் தான் இனிப்பு சேவு வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து ஜீரா ஏறி ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ 2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நான் 2 கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு போல் தான் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வந்து பதம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா அதை எடுத்து தண்ணியில் போட்டு உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அதுதான் வந்து இந்த இனிப்பு சேவுக்கு உள்ள பதம். அதனால சர்க்கரை போட்டோன்னே நல்லா கரண்டி விட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதி வருது பார்த்திங்களா, அந்த டைமில் நீங்கள் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. கரண்டி விட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. ஏன்னா வந்து அடி பிடிக்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கேரமல் ஆயிரும். அதனால் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கரண்டி வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நல்லா நுரக்கட்டி நல்லா வருதுன்னு பாருங்கள். இப்போ எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் வரணும். இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் அப்படியே ஒரு ட்ராப் எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க. இப்போ பாருங்கள் 2 கம்பி பதம் வந்துருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து அப்போவே டக்குன்னு வந்துடுங்க. நீங்கள் வந்து பார்த்து கவனமாக செய்யுங்க. நான் வந்து பித்தளை வானப்பூசியில் செய்கிறங்காட்டி அதோடய ஹீட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்து பாவி இதாயிரும். பாருங்கள் இப்போ தண்ணியில் விட்டதுமே பார்த்திங்கன்னா எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா அந்த உருட்டு பதம் வந்து உங்களுக்கு வரணும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பால் மாதிரி வருதுன்னு. இது தாங்க பதம். இந்த பதம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேவை அப்படியே இதில் கொட்டி ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா அந்த நல்ல சர்க்கரையெல்லாம் பூத்து மேலே நல்லா கோட்டிங் ஆகி சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. ஒரு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு. பாருங்கள் இப்போ எல்லாம் கரண்டியில் போட்டு நல்லா ஒன்று சேர்ந்தாப்பில் கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் கோட்டிங் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரம் சர்க்கரை வந்து பூத்துரும். 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இனிப்பு சேவு வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் இப்போவே உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, மேலே வந்து சர்க்கரை எந்த அளவுக்கு பூத்து உங்களுக்கு ரெடியாக வந்திருக்குது அப்படின்னு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வந்து இதை எடுத்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா நான் வந்து பித்தளை பாத்திரம் வந்து சூடு வந்து ரொம்ப நேரம் தாங்குங்கிறங்காட்டி நான் டக்குன்னு வந்து ரெடி ஆனோடனே நான் வேறு பாத்திரத்தில் வந்து நான் மாற்றிட்டேங்க. ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. அடுத்தது வந்து இதே மாதிரி தான் நான் வந்து மிளகு சேவு செஞ்சுருக்கேன். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியானதாங்க. பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு உடச்சா நல்லா இப்படி உடையிற மாதிரி நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு இனிப்பு சேவு செஞ்சுருக்கேன். இதோட கையோட மறுபடியும் இதே அளவு குவான்டிட்டியை கடலை மாவு எடுத்து அதோட வந்து கொஞ்சம் பெருங்காயம் மிளகுத்தூள் போட்டு நீங்கள் முறுக்கு பொடியில் புரிஞ்சு எடுத்திங்கன்னா அதுக்கும் வந்து கார சேவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. மிளகு சேவுக்கும் ஒரே அளவு தாங்க. 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு பச்சரிசி மாவுங்க. இதோடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு போட்டு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் இனிப்பு சேவுக்கும் கார சேவுக்கும் வந்து வேறு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அளவெல்லாம் ஒரே அளவு தாங்க. அதனால் நீங்கள் அதை செஞ்ச உடனே டக்குன்னு ஒரு காரம் செய்யணுன்னா இதை செஞ்சிடலாம். இப்போ வந்து மிளகை வந்து நான் 1க்கு 2ஆக மிக்சியில் வந்து பொடி பண்ணி போட்டிருக்குறேங்க. அதையும் இதோட வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதே மாதிரி பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. குழலில் போட்டு புளிஞ்சு உங்களுக்கு புளிய வர அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து எப்படி சொல்கிறது, அதுதான் அந்த ரொட்டிக்கு நம்ம மாவு பிசைங்க பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா சூடான எண்ணெயை ஒரு கரண்டி இதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிசைஞ்சிருங்க. இதுக்கு வந்து மாவு பிசைகிறது அளவு அவ்வளோதாங்க. மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் வந்து செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இதில் வந்து மிளகு சேர்த்துருக்குறங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது தாராளமாக குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சும் கூடி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கூடி குழந்தைகளுக்கு வந்து இதை போட்டு கொடுக்கலாங்க. அவ்வளோ ஈஸியான டிஷ்ஷு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பெசரி எடுத்துட்டேன். இப்போ வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்குது. இப்போ வந்து முறுக்கு புடியில் வந்து அப்படியே வந்து நம்ம மேலால் தூக்குனாப்புல முறுக்கு வந்து இப்படி சுற்றிடலாங்க. அது இல்லாமல் இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்குறங்காட்டி உங்களுக்கு வந்து எந்தவித அஜீரண கோளாறும் வராது. ஏன்னா நம்ம கடலை மாவில் செய்கிறதங்காட்டி நான் வந்து இது காரத்துக்கு வந்து நான் வந்து பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து சுற்றி விட்டோன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் விடுங்க. நல்லா வெந்துருங்க. இது செய்கிறதுக்கு மொத்தமாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஈஸியான ஒரு வந்து காரம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது தீபாவளிக்கு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் இன்னும் நீங்கள் வந்து சாப்பிடணும் போல் தோணும். இப்போ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து எண்ணெயில் நல்லா முருக பொரிய விட்டு நீங்கள் எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரிச்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா ஒரு 5 பல்லு பூண்டை வந்து 1க்கு 2 தட்டி அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இதோட சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு இதோட நம்ம வந்து சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இனிப்பு சேவும் ரெடி ஆயிடுச்சு, மிளகு சேவும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து கார சேவு வேணும்னா மிளகை விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் கார சேவாகவும் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுட்டு மேலால் வந்து நம்ம கருவேப்பிலை தூவி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு இனிப்பு காரம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக நல்லா சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க.